ஊழியக்காரர் இந்த ஃபுல்பிட்டா இருக்கட்டும், இந்த பிரசங்க பகுதி, இந்த ஆராதனை பகுதி, தேவனுடைய சமூகம், உபவாசம், இது எல்லாமே எனக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பங்கை முதல்ல போய் கொடுத்தாராங்க. அவங்களுடைய வீட்டில் இருக்கிற மனைவிமார்களை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. ஐயோ அவங்களுக்கும் அழைப்பு இருக்கே, அவங்களுக்கும் அபிஷேகம் இருக்கே, ஆண்டவர் அவங்க மேலேயும் பிளானிங் வச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்கிறது இல்லை. நீ ஜெபம் மட்டும்தான் பண்ணணும், வீட்டில இருந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸை கொடுக்குறாங்க. அடுத்தது சபையில வந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து உட்கார வச்சாங்களே தவிர முன்னாடி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்குன்னு ஆண்டவர் என்ன அழைப்பு கொடுத்துருக்காரோ, என்ன அபிஷேகத்தை கொடுத்துருக்காரோ அந்த பாதையில அவங்கள கைட் பண்ணி வழி நடத்துறது இல்லை. முதல்ல ஊழியம் செய்கிறவங்க தன்னுடைய மனைவியின் மேல இருக்கிற அபிஷேகத்தையும் அந்த அழைப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா சபையில வருவாங்க, இன்னொரு பெண்ணு வருவாங்க, அவங்களுடைய அழைப்பையும் அபிஷேகத்தையும் புரிஞ்சு கொண்டு அடுத்த வாரத்துல இருந்து நீங்க இந்த பகுதி எடுத்துக்கோங்க, இந்த பகுதி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்றாங்களோ தவிர தங்களுடைய மனைவி